படம் செம்மையா இருந்தது ப்ரோ. சீரியஸாவே ரொம்ப நாள் கழிச்சு நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்த்த மூவி. என்ன சொல்றது, நான் சந்தானமோட காமெடிக்கு தான் நான் வந்தேன். இவ்வளவு நல்லா இருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் தியேட்டர்ல வந்து வாய் விட்டு சிரிச்சு வயிறு வலிக்க சிரிச்சிருக்காங்க. அவ்வளவு நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. 12 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டியது. என்ன எல்லாம் நடிச்சிருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் எங்கா இருக்காங்க. விஷாலா நான் இப்போ இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துல எல்லாம் செம்ம பிசிக் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா கம்பேக் கொடுக்கணும் அவரு. ஏன்னா இந்த மூவில அவ்வளவு நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் சந்தானமோட ஒரு சின்ன சின்ன அந்த கவுண்டர் காமெடி, அந்த சீக்வன்ஷியல் காமெடி எல்லாம் அவ்வளவு நல்லா இருந்தது. தியேட்டர்ல சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லா. இந்த கொஸ்டின் வந்துட்டு என்ன சொல்றது, அது அவரோட இது. அவரு ஹீரோ நடிச்சாலும் காமெடி பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் எனக்கு வந்து அவர் காமெடி என்ன பிடிக்கும். நான் அவருக்காக தான் நான் மெயினா வந்தேன். சந்தானமோட காமெடி பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அப்படின்னு செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மை டியர் லவர் சாங்க பல வருஷத்துக்கு முன்னாடி மீம் போட்டு இப்படி பண்ணினா எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா. அதாவது அதை பார்க்கும்போது எல்லாரும் சிரிச்சுட்டு தான் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பாட்டு அவ்வளவு நல்லா வந்திருக்கிறது. விஷாலா நான் பாடி இருக்கிறதும், அந்த கோரியோகிராஃபி, கலர்ஃபுல்லான சினிமாட்டோகிராஃபி, விஜய் ஆண்டனியோட மியூசிக்கோட சேர்ந்து சூப்பரா இருந்தது பாட்டு. என்ன சொல்றது, எதிரே பார்க்கல. அண்ட் மூவி ஃபுல்லுமே எங்கேஜிங்கா கொண்டு போனாங்க. பொங்கலுக்கு வந்து ஒரு செம்ம மூவி. ஃபேமிலியோட தைரியமா தாராளமா சிரிக்கணும்னா கண்டிப்பா இந்த மூவியை வந்து நீங்க பாருங்க. கிளாமர் இருக்குங்க, இப்ப எல்லா மூவிலயுமே கிளாமர் இருக்கு. அண்ட் சுந்தசி மூவில கொஞ்சம் கிளாமர், நிறைய காமெடி இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கு. எல்லாத்தையுமே வந்து காமெடி ஒர்க் அவுட் பண்ணிருச்சு. அவங்க மூவி அவ்வளோ எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. இப்போ இல்லாத மணிவண்ணன் சார், மனோபாலா சார்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்கள வச்சு எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல மனோபாலா வச்சு ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருந்தாங்க. இதெல்லாம் சுந்தசி மூவில மட்டும்தான் இருக்கும். எல்லாரும் சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிதான். ரொம்ப நல்லா இருந்தது. தியேட்டர்ல போய் நல்லா இருந்துச்சு. விஜய் ஆண்டனி மூவி மியூசிக் நல்லா, எல்லாருமே ஹீரோ ஆயிட்டாங்க. அதெல்லாம் ஆனா எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாரோட காம்போ பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மேபி இருக்கலாம். ஏன்னா பொங்கலுக்கு மத்த படம் நான் இன்னும் பார்க்கல. பட் பொங்கலுக்கு, இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்த இந்த மூவி, 12 வருஷம் கழிச்சு வந்த இந்த மூவி செம்ம ஒர்த்து. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. தேங்க்யூ.